விரிவான அரசியல் உரையாடல் இன்றைக்கு குடும்பங்கள்ல இல்லை. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். பெரியார் சாமி இல்லைன்னு சொல்லல, கும்பிடுறேன் சாமிங்கிறதான் அவர் எதிர்த்தாரு. இது எவ்வளவு பெரிய பெரியார் கருத்தை திரிக்கின்ற ஒரு சொற்றொடர். இதை பெரியார் இயக்கங்கள் தான் மறுக்கணும். இதை பெரியார் இயக்கங்கள் பரப்புறாங்க. இல்ல இந்த மாதிரி நீங்க கடவுள் மறுப்பு அந்த மாதிரி விஷயங்களை விடுங்க. அடிப்படையான இடஒதுக்கீடு, பெண் கல்வி, இதுக்கும் கடவுள் மறுப்புங்கிறது ஒரு பகுத்தறிவு மார்க்சியத்தோட தொடர்புடையது. அது ஒரு தத்துவம் சார்ந்த விஷயம். அதை நீங்க வைங்க, அந்த பிரச்சாரம் தனி. அடிப்படையில இப்ப இடஒதுக்கீடு உணர்வுக்கும் கடவுள் மறுப்புக்கும் தொடர்பு இல்லை. ரிசர்வேஷனை பத்தி ஒரு கான்சியஸ் இருப்பதுக்கும் நான் பிராமின் கான்சியஸ்க்கும் ஒரு சாதி இதுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கு தொடர்பு இல்லை. அது பிலாசபிக்கலா நீங்க நினைச்சு பேசலாம். இன்னைக்கு இடஒதுக்கீடு குறித்து பார்வை இல்லை, சமூக நீதி குறித்து பார்வை இல்லை, இந்திய எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, இது குறித்த ஒரு பார்வையே இல்லாத ஒரு சமூகம் உருவானது பெரியார் இயக்கங்கள் டீச் பண்ணலையா? இந்த ஆட்சிகள் பாடத்திட்டங்கள்ல அந்த வரலாறுகளை பதிவு செய்யலையாங்கிற கேள்வி வருதுல்ல. அந்த பிள்ளைங்களுக்குலாம் அது ஒண்ணுமே தெரியல. இல்ல ஜீவா, நான் அந்த இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அதை நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகலாம். புரியுதுங்களா? இப்போ இதுல பெரிய சிக்கல் இருக்கு. பெரியார் காலத்துல பெரியாருடைய அந்த இது இருக்கு இல்லையா, யார் எதிரி அப்படின்னு நிலைநிறுத்தினப்போ அதுல என்னன்னு கேட்டா, இங்க இந்த இந்து மதம் எதிரி, பார்ப்பனர்கள் எதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த நான் பிராமின்ங்கிற ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு செதறு தேங்காய் மாதிரி உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு பெரியார் படம் இருக்கலாம், அம்பேத்கர் படம் இருக்கலாம், புத்தர் படம் இருக்கலாம், இன்னும் காரல் மார்க்ஸ், எல்லாருடைய படங்களை வேணாலும் வச்சுக்கலாம், பெரியார் இயக்கங்களை நான் சொல்றேன். ஆனா அவங்க இதுல ஏதோ ஒரு செக்ஷன் பாலிடிக்ஸை மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட பேசுறாங்களே ஒழிய முழுமையான பெரியாரியலையோ முழுமையான உண்மையான தமிழக வரலாற்றையோ பேசுறது இல்லை. அதாவது ஒரு செக்ஷன் குழந்தைகளுக்கு பெரியார் இடஒதுக்கீடு பாடுபட்டதே தெரியாது. அவங்களும் பெரியாரிஸ்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. ஆனா பெரியார் இடஒதுக்கீடுனா அதுல பெரியார் அவங்க சம்பந்தப்படுத்த மாட்டாங்க. புரியுதா? அதே மாதிரி பெண்கள், இப்ப உதாரணமாக பெண் கல்விக்கு இங்க யார் பாடுபட்டா, அதை பத்தி பேச மாட்டாங்க. பெண் கல்விக்கு இங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது, தமிழ்நாட்டுல என்ன நடந்தது. நான் இன்னும் சுருக்கமா வேற ஒரு விஷயத்துக்கு வந்துடுறேனே. தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க பேசுறது இல்லைங்க.